நான் ஸ்கேன் பண்றேன்னு எல்லாருமே சொல்றீங்க. கொடுவை அன்பு இல்லை, ஸ்கேமர் அன்பு அப்படின்னு ஒரு 15 வயசு பையனை பற்றின வீடியோ 2 நாளாக கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னா, தார் ராக்ஸ் காரை வாங்கி அவங்க அம்மாவுக்கு பரிசளித்த காணொலி எல்லாருக்கும் பிரபலமாக போச்சு. 15 வயசு பையனுக்கு எப்படி 30 லட்ச ரூபா கார் வாங்க காசு வந்துச்சு, என்ன தான் பண்ணுறான்னு உள்ளே போய் பார்த்தாக்க, உப்பை கொட்டி அதில் முட்டிக்கால் போட்டு நிற்கிறது, உடம்பு பூரா மிளகாப்பொடியை தடவிக்கிட்டு மொட்டை மாடியில் படுக்கிறது, பாச்சாமத்தில் போய் பிரியாணி சாப்பிட்றது. நீங்கள் சொல்கிறதுனா நான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்கிறேன். 6 லட்சம் பின்தொடர்பாளர்கள். என்ன பண்ணியிருக்காப்புல தம்பினா, விஜய் சார் அவர்களுடைய பேரையும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய பேரையும் அந்த கட்சி துண்டையும் கழுத்தில் போட்டுக்கிட்டு நான் மாநாட்டுக்கு போய் பார்க்குறதுன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு வீடியோலாம் பார்த்தா விஜய் சார் அந்த தம்பிக்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ. இவ்வளவு பேர் பார்க்குறாங்கிறத பயன்படுத்தின தம்பி என்ன பண்ணியிருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் 1000 கொடு 2000 கொடுன்னு வாங்கி நிறைய பேரை ஏமாற்றிருக்காரு. இப்போ கையும் களமாக பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறம் தம்பி ஒரு வீடியோ போடுறாரு. என்ன எல்லாரும் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு, ஏதோ நியாயமாக சொல்ல போகிறேன் அப்படின்னா தம்பி அவ்வளோ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு 10-20 பேருக்கு மணி லாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமு, என்ன லாஸ் ஆச்சு, எதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவதா, என்ன பண்ணேன்னா இதோ பண்ணியிருக்காப்புல தம்பி. அப்புறம் ஒரு கோபம் ஒன்று பட்டேன், அங்கே தான் எனக்கு சுள்ளுடி ஏறிடுச்சு. நான் மட்டும் தான் கேம் ப்ரொமோஷன் போட்டுட்டு இருக்கேன்னா, இங்கே இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரொமோஷன் போடவே இல்லையோ. பெட்டிங் ஆப்பை யாருமே ப்ரொமோட் பண்ணலையா அப்படின்னு கேட்குறான். ஒரு 15 வயசு பையனுக்கு பெட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியாமல் போனதுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியலை. பெட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணதை அந்த பையன் ரொம்ப பெருமையாக வேற சொல்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை அந்த தம்பியை கூட்டிகிட்டு போய் ஒரு வாரம் கவுன்சிலிங் கொடுத்து, தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பாங்கிறத புரிய வைக்கணும். தம்பியை சொல்லி தப்பே கிடையாது. பின்தொடர்பாளராக இருக்கிற நம்ம தான் தப்பு. யாரை பின்தொடர்றோங்கிறத பற்றி யோசிக்காமல், எதுக்கு பின்தொடர்றோங்கிறத யோசிக்காமல் அர்த்தமில்லாத சில பேரை பிரபலமாகி விட்டுறோம். அப்புறம் அவங்க பிரச்சனைக்கு உண்டான ஆளானதுக்கப்புறம் நம்மளே போட்டு அவங்கள அடிக்கிறோம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கடந்து போகிறோம். ஆனால் ஸ்கேமுங்கிறது என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ஒரு 15 வயசு பையனுக்கு ஸ்கேம் பண்ணுற அளவுக்கான துணிச்சலை கொடுத்துருக்கோன்னா நாம் சமூக ஊடகத்தை இன்னும் கவனமாக கையாளணும். இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற எல்லாரும் பிரபலம் இல்லை, பிரபலமாக இருக்கிற எல்லாரும் நம்ப தகுந்த ஆட்களும் இல்லை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லோரும் இன்னும் அறிவோடு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது.